அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா பருதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமான் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அவருடைய மகனாக இந்த பூலோகத்திலே ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று சென்னையிலே இருந்த காலகட்டங்களில், தோன்றி துணையாக இருந்த காலகட்டங்களில் அவருடைய நிலைகள் எப்படி இருந்தன என்பதை திருவற்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்து, சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் ஈடுபட செய்து, அந்த நெறிகளிலே பின்பற்ற செய்து, அதன் பிறகு தன் மகனுக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து, இதெல்லாம் தேவையில்லை என்று உலக மக்களுக்கு அறிவித்து விடு என்ற காலகட்டங்களில் வல்லப்பமான் அவர்கள் எப்படி இருந்தார் என்ற சூழ்நிலைகளில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமான் அவர்கள் 5/10/1823 ஆண்டு சிதம்பரம் அருகில் இருக்கின்ற மருதூர் என்ற கிராமத்திலே சைவ குலத்திலே வசித்து கொண்டிருந்த ராமையா பிள்ளை சின்னையம்மர்களுடைய இல்லற வாழ்க்கையில் மகனாக வருவிக்க உற்றார். இறைவன் தன் மகனை அந்த தாயின் கருவறையிலே இருக்க செய்து 10 மாதங்கள் கழித்து இந்த பூலோகத்தை மண்ணை தொடும்படி திருவிளையாடல் செய்து கொண்டிருந்தார். இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்ற பிறகு இதற்கிடையிலே ஒரு சின்ன விளக்கம் தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனால் இறைவனுடைய திருவிளையாடலை சொல்ல வேண்டும். காரணம், வல்லப்பமானவர்கள் வருவிக்க உற்று 203 ஆண்டுகளாகியும் கூட, அவர் இறைவனாகி 153 ஆண்டுகளாகியும் கூட, வல்லப்பமானுடைய இறை நிலையையும் அவர் இறைவனுடைய மகன் என்ற நிலையையும் இந்த உலக மக்களுக்கு யாரும் தெரிவிக்கவில்லை என்பதனால் இந்த வள்ளலார் ஊழியன் திருவற்பாவிலிருந்து உண்மைகளை நாம் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த தாயின் கருவறையில் இருக்கும்போது இறைவனுடைய திருவிளையாடல் நடந்தது. இருட்டறையிலே என்று கொண்டு வந்து வைத்து விட்டாயே என் தந்தையை என்று கூறும்போது தன் மகனுக்கு ஒளி காட்டியது, வெளிச்சத்தை காட்டியது. தனது மகன் தந்தையிடம் கூறுகிறார், கருவறையில் இருந்து கொண்டு தந்தையை எனக்கு பசிக்கிறது என்று சொல்லும்போது தன் மகனுக்கு அருளமுதம் ஊட்டியது. அதன் பிறகு காற்றே வரவில்லையே, உடம்பு புழுக்கமாக இருக்கிறது என்று கூறும்போது அமுத காற்று வீசியது. இதெல்லாம் ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது நடந்து கொண்டிருக்கிறது. உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனுடைய சுக்கில பையிலிருந்து நான் வெளிப்பட்டு, உபசாரத்தால் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியின் கருவறையில் சேர்ந்து பிண்ட வடிவத்திலே நான் உருவாகி இருக்கின்ற போது எனது தந்தை திருவிளையாடல் செய்து கொண்டிருந்தார் என்பதை தெளிவாக நமக்கு அள்ளியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 4 பேர் உண்டு. 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அவர்கள் பிறந்தவர்கள். இவர் நமது பிள்ளைப்பெருமான் அவர்கள் அவரால் காரணம் காரியங்கள் இந்த பூலோகத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தனது மகனை ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகத்திற்கு கொண்டு வருகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு 5 மாத குழந்தையாக இருக்கும்போது சிதம்பரத்திலே தன் மகனுக்கு அருட்பெருஞ்சாண்டவர் வெட்ட வெளியாக சிதம்பர ரகசியத்தை காட்டியது. அதன் பிறகு ராமையா பிள்ளை அவர்கள் இறந்தவுடனே சின்னையம்மையார் அவர்கள் 5 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையிலே பிறந்த 4 குழந்தைகளையும் இறைவனால் வருவிக்க உற்ற இறைவனுடைய மகனையும், அவங்களுக்கு தெரியாது இவர் இறைவனுடைய மகன், அழைத்து கொண்டு 5 குழந்தைகளை அழைத்து கொண்டு பொன்னேரி என்ற கிராமத்தில் இருக்கின்ற சின்னக்காவனம் செல்லுகிறார்கள். அங்கே ஒரு சில மாதங்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு சில காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே இருக்க முடியவில்லை. அதன் பிறகு சென்னையிலே வந்து குடியேறுகிறார்கள். அவர் குடியேறிய பகுதி ஏழுகிணர் பகுதியில் இருக்கின்ற வீரசாமி தெருவிலே குடியேறுகிறார்கள். நமது குழந்தை இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பள்ளியில் சேர்க்க வேண்டிய வயது வந்துவிட்டது. அருட்பெருஞ்சாண்டவர் 1/1/1823 ஆண்டு திருவிளையாடல் தொடங்குகிறார். 30/1/1824 வரை 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடக்குது. இந்த 51 ஆண்டுகளை 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனுக்கு எப்படி அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் திருவற்பா. அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 8 ஆண்டுகள் வரைக்கும் நமது பிள்ளைப்பெருமான் அவர்களுக்கு எந்த நிலையும் தெரியாது. பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பள்ளியிலே படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறார். ஏனால் அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது. அவருடைய மனதை குழப்பி விடுகிறார் அருட்பெருஞ்சாண்டவர். காரணம், தனது மகன் இந்த உலகியலிலே இந்த சந்தை படிப்பை எந்த ஆசிரியரிடமும் கற்றுக்கொள்ளக்கூடாது. தனது மகன் இந்த உலகத்திலே யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
தனது மகன் காவி உடை அணியக்கூடாது என்ற நிலையில் அருட்பெருஞ்சானுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டங்களில் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் சைவ சமயத்தை சேர்ந்த அடியார்கள் எல்லாம் காவி உடை அணிந்து தாடி வளர்த்து உத்திராட்சி மாலை போட்டுக்கிட்டு நமச்சிவாயா சிவாய நம என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நமது பிள்ளைப்பெருமானவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது 8 ஆண்டுகள் வரையிலும் எந்த விதமான நிலையும் அவருக்கு தெரியாது. 2வது எட்டில் தொடக்கத்தில், அதாவது 9வது ஆண்டில், வல்லப்பமானவர் வருவிக்கு விட்டு 9வது ஆண்டில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகன் முன் எழுந்தருளி, மகனே, நீ என்னால் வருவிக்க உற்றவன் இந்த பூலோகத்திற்கு, உன்னால் காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதையெல்லாம் உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள் செய்வேன். தற்போது ஞானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஞானத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு நமது பிள்ளைப்பெருமானவர்களுக்கு ஒரு மறைப்பு நிலை ஏற்படுகிறது. மறைப்பு நிலை என்பது இறைவன் வந்தது, ஆட்கொண்டது, அருட்பெருஞ்சோதி வடிவிலே வந்தது, இதெல்லாம் அவருக்கு நினைவுகள் இருக்காது. ஆனால் இறைவனுடைய மகன் மட்டும் நிலை தெரியும். அந்த காலகட்டங்களில் சைவ சமயத்தில் இருந்ததனால், இவர் சைவ குலத்தில் இருந்து வருவிக்க விட்டதனால் சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவரை விரும்பி வழிபட்டதில்லை. இறைவனுடைய அங்கே திருவிளையாடல் நடக்குது. அருட்பெருஞ்சானுடைய திருவிளையாடல் நடக்கும்போது சிவபெருமானை வழிபட வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அதன் பிறகுதான் இதெல்லாம் தேவையில்லை என்று கூறுவார். மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகள், மனிதர்களை பிரிக்கக்கூடிய இந்த நிலைகள், சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது சிவபெருமானை வழிபட்டு கொண்டு நமச்சிவாய சிவாய நம ஓ சிவாயா என்று சிவமந்திரத்தை சொல்லிக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார் 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகள் வரைக்கும். அப்போ 1ஆம் திருமுறை உருவாகிறது. 8 பதிகங்கள், 712 பாடல்கள். அதிலே நாம் திருவருள் முறையீடு என்ற பதிகத்தையும், வடிவுடை மாணிக்கமாலை என்ற பதிகத்தையும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் என்ற பதிவுகளிலே 400 பதிவுகளிலே விளக்கத்தை பார்த்து விட்டோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பிள்ளைப்பெருமான் எப்படி இருக்கிறார் அதை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ 1824ஆம் ஆண்டிலிருந்து 1840 ஆண்டுகள் வரை இந்த 16 ஆண்டுகளில் அவர் சென்னையிலே தோன்றி துணையாக இருந்த காலகட்டங்களில் அவருடைய நிலை எப்படி இருந்தது அதை தெரிவிக்க வேண்டும். அந்த நிலை இருந்து கொண்டு நாம் அந்த நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பதிகம் 4 சிவநேச வெண்பா 100 பாடல்களை கொண்டது. இதுவரை 52 பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவநேச வெண்பா என்பது சிவபெருமான் மீது அன்பு கொண்டு என்னை இந்த பூலோகத்துக்கு வருவிக்க செய்துவிட்டு, அப்போ சிவபெருமான் தான் இறைவன் நினைச்சிட்டு இருக்கிறார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது அவருக்கு தெரியாது. இந்த சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்களுடைய வேறுபாடுகள் அப்போ தெரியாது. ஏன்னா அதில் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. சைவ சமயத்தின் அடையாளம் திருநீர் பூசிக்கிட்டு உத்திராட்ச அந்த மணியை கழுத்தில் மாட்டிக்கிட்டு நமச்சிவாயா சிவாயின்னு சொல்லி வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருந்துதான் ஆக வேண்டும். அங்கே இருந்துதான் இது தேவையில்லை, பயனற்றது என்று சொல்ல வேண்டும். அது அழிந்து விட்டது, சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் அழிந்து விட்டது என்ற நிலையை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் அவர் அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த 12 ஆண்டுகள், 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் நடந்ததை நாம் இப்போ பார்க்க போகிறோம். 53வது பாடல் நல்ல கவனிங்க. செய்யார் அழலே, செய்யார் அழலே நின் மேனி செம்மேனி எனினும் என் ஐயா நின் கால் பிடித்ததற்கு அஞ்சேன் கான் மெய்யா இஞ்ஞான்று கண்டு நான் மகிழ நல் தொண்டன் என்று என்னையும் ஏன்று கொண்டால் போதும் எனக்கு. இது பாடல். பாடல் கடினமாக இருந்தாலும் கூட இறைவன் கொடுத்த விளக்கம் மிகவும் எளிமையான விளக்கம். நல்ல கவனிங்க. செய்யார் அழலே அப்படின்னா சிவப்பு நிறத்தில் தீ பிளம்பாக இருந்து கொண்டிருக்கின்ற அனல் போன்று நெருப்பு போன்று இருக்கின்ற இறைவனே, செவ்வெண்ணத்தில் செந்நிறத்தில் தீ பிளம்பு போல நெருப்பு போல விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவனே, உன் மேனி நெருப்பு மேனியாக இருந்தாலும் கூட
என் ஐயா, என் கடவுளே, நீ கால் பிடித்ததற்கு நான் அஞ்சேன். உன் திருவடியை பற்றி கொள்வதற்கு நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் உன்னால் நான் வருவிக்க உற்றவன், உனது மகன் நான். உன்னுடைய திருவடியை பிடிப்பதற்கு நான் அஞ்ச மாட்டேன். நெருப்பாக இருக்கிறதே, வெப்பமாக இருக்கிறதே, பிடிக்க முடியவில்லையே என்று நான் தயங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன். பார்த்துக்கோ. மெய்யா, உண்மை கடவுளே, இஞ்ஞான்று கண்டு நான் மகிழ. இஞ்ஞான்று என்பது இப்பொழுது நான் கண்டு, உன்னை கண்டு மகிழும்படி, உன்னை பார்த்து உன்னை கண்டு மகிழும்படி என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொண்டால் போதும். எனக்கு என்னை உனது தொண்டனாக ஏற்றுக்கொண்டால் போதும். உன்னால் வருவிக்க உற்று நான் படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் நீ அறிவாய். பள்ளியிலே படிக்காமல் செய்துவிட்டாய். பள்ளிக்கு செல்லாததனால் நான் பட்டு கொண்டிருக்கின்ற துன்பங்களும் துயரங்களும் ஏராளம், சொல்லி மாளாது. அவர் மெய்யருள் வியப்பிலே 6ஆம் திருமுறையிலே 112வது பதியத்திலே சொல்லுவார், 12 ஆண்டு தொடங்கி இற்றைய பகல் வரை படியில் நான் பட்ட துன்பம், படியில் நான் பட்ட பாடு, படியில்னா இந்த பூலோகத்தில் நான் பட்ட பாடு நினைக்கில் மலையும் கரையுமே, இரும்பும் உருகுமே சொல்வார். அதை தான் நீங்கள் குறிப்பிடுகிறார். நீ எப்படிப்பட்ட தீப்பிளமாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, நான் உன்னுடைய திருவடியை பற்றி கொள்வதற்கு நான் அஞ்ச மாட்டேன். பார்த்துக்கோ. நீ என்னை இந்த பூலோகத்தில் நல்ல தொண்டனாக ஏற்றுக்கொண்டால் போதும் எனக்கு என்ற நிலையில் இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதன் பிறகு வல்லப்பமானவர்கள் ஞானத்தை பெற்ற பிறகு 13வது ஆண்டில் நமது குழந்தை இறைவன் அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து, அதாவது அந்த 7 கிணறு பகுதியிலிருந்து, இப்போ அந்த இடத்துக்கு பேர் வள்ளலார் நகர்னு பேர், அதிலிருந்து திருவொற்றியூருக்கு அவர் நடந்து தான் செல்லணும். வேறு வழியே இல்லை. கால் வடிக்க நடந்து செல்லுகிறார். திருவொற்றியூரிலே தியாகராஜனை பற்றி பாடுகிறார், விண்ணப்பம் வைக்கிறார். எந்த விதமான பலனும் இல்லை. அதன் பிறகு திருமுல்லை வாயிலுக்கு சென்றால் ஒருவேளை அருளை பெற்று விடலாமா என்று சொல்லி திருமுல்லை வாயிலுக்கு செல்லுவார். நடந்து தான் போகணும் எங்கே போனாலும். அங்கேயும் போய் அங்கே இருக்கிற சிவபெருமான் பெயர் மாசிலாமணி. மாசிலாமணி மாசிலாமணி என்று மனம் உருகி பாடுவார். அந்த பாடலுடைய விளக்கங்களே நான் கொடுத்திருக்கிறேன். நம் கண்களிலே கண்ணீர் வரும். மனம் உருகி உருகி பாடுவார். எப்படியாவது அருளை பெற்றுவிட வேண்டும் என்று. ஒரு பலனும் இல்லை. அங்கதான் சொல்லுவார், என்னை இந்த பூலோகத்தில் வருவிக்க செய்துவிட்டு என்னை தவிக்க விட்டுவிட்டு உனது மகன் என்று வேற சொல்லிவிட்டு இப்போ கால் வலிக்க நடந்து உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். என்ன மகனே, கால் வலிக்கிறதா என்று நீ கேட்கவில்லை, என்ன வேண்டும் என்று கூட கேட்கவில்லை, ஊமையாக நின்று கொண்டிருக்கிறாயே என்று கேட்பார். அதன் பிறகு அங்கேயும் எந்த விதமான பலனும் இல்லை. அங்கே சொல்லிட்டு வந்துடுவார், இனிமே உன்னை தேடி திருமுல்லை வாயில் வரமாட்டேன் என்று சொல்லி, ஒருவேளை திருவள்ளித்தாயன்னு ஒரு இடம் இருக்காங்க, அங்கே போவார். அங்கே போய் இதே நிலைதான். அங்கே சிவபெருமான் கந்த துணியை கட்டிகிட்டு இருப்பார். எனக்கு ஒரு கந்த துணியை கூட நானும் கட்டிட்டு நிற்கிறேன். பெற்ற மகனை தெருவில் விட்டு விட்டானே என்று உன்னை இந்த உலகம் பழிக்குமே, இழிவாக பேசுமே. அந்த பழிச்சொல்லுக்கும் இழிச்சொல்லுக்கும் நீ ஆளாகக்கூடாது. அதற்காகத்தான் நான் வருந்துகிறேன், உன்னை தேடி வருகிறேன், விரைவில் வந்து எனக்கு அருள வேண்டும் என்று கூறுவார். எந்த பலனும் இல்லை. அதன் பிறகு அங்கேயும் சொல்லிட்டு வந்துடுவார், இனிமே உன்னை தேடி என்னால் வர முடியாது எப்பனே, எனக்கு கால் வலிக்கிறது, என்னால் முடியவில்லை, பசி கண்ணை மறைக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார். அதன் பிறகு திருவொற்றியூருக்கு செல்லும்போது மனதிடம் எப்படி கூறி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இன்னைக்கு இறுதி பாடல் நெஞ்சு அறை கூவல் என்ற பதிகத்திலே 10வது பாடல், மனதை தன்னோடு வா, நம்ம திருவொற்றியூருக்கு போவோம், அங்கே போய் இறைவனை வணங்குவோம், எப்படிப்பட்ட இறைவன் என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். நல்ல கவனிங்க. பனி கொள் மார்பினர், பனி கொள் மார்பினர், பாகு என மொழியால் பாகர், பாகு என மொழியால் பாகர், காலனை பாற்றிய பதத்தார், திணிகொள் வன்மத மலை உரி போர்த்தார், தேவர் நாயகர் திங்களாம் உடையார், அணிகொள் ஒற்றியூர் அமர்ந்திடும் தியாகர் அழகர், அங்கு அவர் அமைந்து வீற்றிருக்கும் மணிகொள் கோயிலுக்கு திருப்பணி செய்தும் வாழ்கனி
உடன் வருதி என் மனனே. மனனே என்பது மனம். மனமே என்னுடைய வா, நம்ம திருவொற்றியூருக்கு போவோம் சொல்லிட்டு இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் என்று மனதிடம் சொல்லுகிறார். மனதிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். கன்வெர்ட் பண்ற. இங்க பாருங்க, பனிகொள் மார்பினர். பனிகொள் மார்பினர் என்பது பாம்பை மார்பில், அதாவது பாம்பை கழுத்தில் அணிந்து கொண்ட இறைவன், பாம்பை அணிகலனாக அணிந்து கொண்ட இறைவன். பாகு என மொழியால் பாகர், தேன் பாகு போன்று இனிமையாக பேசக்கூடிய என் அம்மையை, உமையாளை, பார்வதியை இடது பக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவன். அதான் சொல்றாரு, பாகு என மொழியால் பாகர், காலனை பாற்றிய பதத்தார். காலனை பாற்றியன உதைத்த திருவடியை உடையவர். யமனை காலால் உதைத்த திருவடியை உடையவர். மார்க்கண்டேயனை யமனை பற்றி வரும்போது யமனை காலால் உதைத்து விரட்டியவர். அதை இங்கே குறிப்பிடுகிறார். யமனை காலால் உதைத்த திருவடியை உடையவர். அப்படிப்பட்ட இறைவன் திரிகொள் வன்மத மலை உரி போர்த்தார். அப்படின்னா பயங்கரமாக மதம் பிடித்த யானை அட்டூழியம் செய்யும்போது அந்த யானையை கொன்று அந்த தோலை உரித்து ஆடையாக உடுத்தியவர். அதான் சொல்றாரு, திரிகொள் வன் மத மலை உரி. அதான் சொல்றேன், மதம் பிடித்த யானை அட்டூழியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் சிவபெருமானை வழிபடுகிறார்கள் காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து அந்த யானையை கொன்று அந்த தோலை உரித்து தனக்கு ஆடையாக உடித்து கொண்ட இறைவன். நல்லா கவனிக்கணும், சிவபெருமான் சமய சமயத்தின் தலைவன். சமய சமயத்தின் தலைவன் எப்படி இருப்பான்? அதே போன்று வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் திருமால் எப்படி இருப்பான்? வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவர் யார்? திருமால், பிரம்மன், இந்திரன் போன்றவர்கள். இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. அங்க ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஒரு குரூப்பு. இவங்கெல்லாம் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள். முருகன் கௌபார சமயத்தை சேர்ந்தவன். விநாயகன் காணாபத்திய சமயத்தை சேர்ந்தவன். சௌரம், சூரியன், இப்படி ஒவ்வொரு சமயங்களுக்கும் தலைவர்கள் உண்டு. இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றபடி சம்பிரதாய சடங்குகளை உருவகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி அந்த காலகட்டத்தில் இருந்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். மக்கள் அதை தெரியாமல் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும். ஏனென்றால் ஒவ்வொரு யுகமும் அழிந்து விட்டது. கிரேத யுகம், திரேத யுகம், துபார யுகம், கலியுகம். கலியுகம் 1900 ஆண்டுகளிலே முடிந்து விட்டது என்பதை நமது இறைவன் வல்லப்பமானவர்கள் தெளிவாக அருளியிருக்கிறார்கள். ஆக ஒரு யுகம் அழியும் போது அந்த யுகத்தில் தோன்றிய சமயங்களும் மதங்களும் அழிந்துவிடும். அதனுடைய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாமே அழிந்துவிடும். இப்ப நம்ம சுத்த சன்மார்க்க காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சதுர் யுகத்தில், அதாவது ஒளி யுகம் என்று கூறுவார் பிள்ளைத்தமானவர்கள். ஒளி யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் தேவையில்லை என்பதை இன்றைக்கு விளக்கத்தில் பார்க்க போறோம். ஏன்னால் எல்லாமே மக்களை பிரிக்கிற சக்தி அது. சமயங்களும் சரி, மதங்களும் சரி, மார்க்கங்களும் சரி, ஒன்றாக இருக்கின்ற மக்களை அந்தந்த மதங்களுடைய அடிப்படையிலும் சமயங்களின் அடிப்படையிலும் மார்க்கங்களின் அடிப்படையிலும் பிரித்து விடும். இது நடைமுறையிலும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? கிறிஸ்தவம், இஸ்லாமியம், சமணம், சைவ சமயம், வைஷ்ணவம், கௌபாரம், அதே மாதிரி மார்க்கங்கள், தசமார்க்கம், தாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சமய மார்க்கம், இப்படி மார்க்கங்களும் இருந்தன. அப்ப மக்களை பிரிக்கக்கூடிய சக்தி அது என்பதை வல்லப்பெருமான் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர் திருவருட்பாவை உலக மக்களுக்கு அருளினார்கள். அவர் இறைவனான பிறகு இந்த திருவருட்பாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆள் இல்லை. காரணம், அவர்களை சமயமும் மதமும் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிமுறைகள் தடுக்கின்றது. அந்த தைரியம், அந்த உறுதிப்பாடு யாருக்கும் இல்லை என்பதனால் இன்னும் மக்களுக்கு தெரியவில்லை என்பதை இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பாடலுக்கு விளக்கத்துக்கு வரோம். அப்படி மதம் கொண்ட யானையை உரித்து தோலை ஆடையாக அணிந்து கொண்டவர் தேவர்களின் இறைவன், தேவர்களின் தலைவன், நாயகர், தேவர்களின் தலைவன், திங்களாம் உடையார், பிறைசந்திரனை சடையில் சூடிய இறைவன், அணிகொள் ஒற்றியூர் அமர்ந்திடும் தியாகர், செல்வ செழிப்புடன் இயற்கை எழில் பொங்க சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நீர்நிலைகள் சூழ்ந்த, வயல்கள் சூழ்ந்த, பண்ணைகள் சூழ்ந்த, சோலைகள் நிறைந்த, பூஞ்சோலைகள் நிறைந்த திருவொற்றியூரிலே அமர்ந்திருக்கின்ற இறைவன்,
அழகான இறைவன் அங்கே அங்கே குடிகொண்டிருக்கின்ற அற்புதமான அந்த கோயிலுக்கு நாம் சென்று திருப்பணி செய்வோம், தொண்டு செய்வோம். மனமே நீ என்னுடன் வருவாயாக, வாழ்க நீ என்று சொல்லி மனதிடம் சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ பிள்ளைப்பெருமான் அவர்கள் சைவ சமயத்தையும் மார்க்கங்களுடைய நெறிகளையும் மதங்களுடைய நெறிகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் மக்களை பிரிக்கக்கூடிய சக்தி என்று கூறுவார் 6ஆம் திருமுறையில். அதற்கு உதாரணத்துக்கு ஒரு பாடல் உண்டு, அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சாதியிலே, சமய நெறிகளிலே, சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சடங்குகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதி முதல் அபிமானித்து அலைகின்ற உலகிலே அலைந்து அலைந்து மடிவது அழகலவே. இந்த காலகட்டத்திற்கு அந்த பாடல் மிகவும் பொருந்தும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. பல பிரிவுகளை வைத்துக்கொண்டு நான் தான் பெரியவர், இந்த மதம் தான் பெரியது, அந்த மதம் தான் பெரியது, இந்த சமயம் பெரியது, அந்த சமயம் பெரியது என்று மக்களை வேறுபடுத்திக் கொண்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டு இறந்து போகிறார்கள். அது அழகல்லவே, தேவையில்லை. சுத்த சன்மார்க்க நெறி இறைவனால் உருவாக்கப்பட்டது, அந்த ஒரு நெறி போதும் மக்களுக்கு என்று கூறுவதை இங்கே நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 16 ஆண்டுகள் வரைக்கும் திருவொற்றியூரிலே நமது குழந்தை இறைவன் பிள்ளைப்பெருமான் அவர்கள் வாலிப பருவத்திலே இருந்து 16 ஆண்டுகள் இருந்தபோது சென்னையிலே எப்படி இருந்து கொண்டிருந்தார் என்பதை பார்த்து விட்டோம். இதற்கு மாறாக சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவருடைய நிலை என்ன என ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். வல்லப்பெருமான் யார் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வேறுபாடுகளை ஒழிக்க வந்தவர், சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்து கொண்டு மக்களை வேறுபடுத்திக் கொண்டு மக்களை பிரித்து கொண்டு இருக்கின்ற இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த பூலோகத்திற்கு வருவிக்கோற்றவர் என்பதை திருவொற்பாவில் இருந்து உண்மைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த அடியேன் வள்ளலார் ஊழியர் கூறிக்கூடிய விளக்கங்கள், திருவொற்பாவில் இருக்கின்ற உண்மைகள் யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது என்பதை இங்கே தாழ்மையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 6ஆம் திருமுறையில் என்ன சொல்றாரு? 33 ஆண்டுகள் வரைக்கும் சென்னையில் இருந்த போது எந்த விதமான அருளையும் பெற முடியலை அவரால். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனுக்கு அருளை கொடுத்து எப்படி ஆட்கொண்டார்? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் யார்? இது நான் ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் 5 வருடங்களாக யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கேன். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஆதியும் அந்தமில்லா தோன்றிய, ஜோதி வடிவில் தோன்றிய, சுயமாக தோன்றிய சுயஞ்சோதி இறைவன், இயற்கை உண்மை விளக்க கடவுள் அவர். சாதி மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி. அப்ப கிடையவே கிடையாது. சாதியும் மதமும் மதங்களும் மார்க்கங்களும் எதுவுமே கிடையாது. ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள், வேதங்கள் உருவாகிட்டது, வேதங்கள் பிரிவுகள் உண்டான, வேதங்களில் கூறப்பட்ட நிலைகளை அடிப்படையாக கொண்டு ரிக்கு வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்களும் சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை பற்றி பாடியதல்ல. வைஷ்ணவ சமயத்தின் தலைவன் அதாவது விஷ்ணுவை பற்றி பாடியதல்ல. ரிக்கு வேதம் இந்திரனை பற்றி போற்றி பாடுவது, யசூர் வேதம் பொது வழிபாடு, சிறு தெய்வங்களை பற்றி காளி போன்ற தெய்வங்களை பற்றி பாடுவது, சாம வேதம் அதே போல நாகதேவங்களை பற்றி பாடுவது, அதர்வண வேதம் பிரமனை பற்றி பாடுவது. பிரமனை பற்றி பாடுவது என்ற நிலை வரும்போதுதான் இந்த மாறுபாடு நிலைகள் உருவாகிவிட்டது. பிரமன் தலையிலிருந்து உருவாகியவர் பிராமணர்கள் என்றும், தோளிலிருந்து உருவாகியவர்கள் சத்திரியர்கள் என்றும், வயிற்றிலிருந்து உருவானவர்கள் வைஷ்ணவர்கள் என்றும், காலிலிருந்து உரியவர்கள், காலிலிருந்து பிரமனுடைய காலிலிருந்து உருவானவர்கள் தான் சத்திய அதாவது சூத்திரர்கள் என்றும் பாகுபாடு செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இது திருவொற்பாவில் கண்ட உண்மை. பிராமணர்களுடைய வேதம் ஓதுதல், மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுதல், அவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலை, இது திருவொற்பாவில் காணப்பட்ட உண்மைகள். அப்போ அந்த நிலைகள் இருக்கும்போது மற்றவர்கள் கல்வி கற்க முடியாது. இதை கொண்டு வந்தன் சாணக்கியன். அதன் பிறகு சத்திரியர்கள் என்று
போர் செய்கிறவர்கள், மக்களை பாதுகாப்பவர்கள், மன்னவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ஆலோசனை செய்து கொண்டு போர் செய்து மக்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். வைசியர்கள் விவசாயம், தொழில்முறைகள் எல்லாம் செய்து அரசாங்கத்திற்கு வரி கட்ட வேண்டும். அவர்கள் தொழில் செய்கிறவர்கள். சூத்திரர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருப்பது. இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த நிலை கொடூரமான நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. இந்த 4 யுகங்களிலுமே இந்த நிலைகள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் வல்லபெருமான் அவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று, அதெல்லாம் தேவையில்லை, இந்த நிலைகள் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் முடிந்து விட்டது, அதெல்லாம் பொய்யானது என்ற நிலைகளை சொல்லுவதற்கு தான் திருவருட்பாவை நமக்கு அருளினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லபெருமான் சொல்லுகிறார், கணவன் இறந்து விட்டால் பெண் உடன்கட்டை ஏறக்கூடாது, கணவன் இறந்து விட்டால் பெண்ணிடமிருந்து தாலி வாங்கக்கூடாது, அந்த பெண்ணை அவல நிலைக்கு ஆக்கக்கூடாது. உண்டு திருவருட்பாவிலே தெளிவாக கூறியிருக்கிறார். அதே போன்று மனைவி இறந்து விட்டாலும் சரி, கணவன் மறுமணம் செய்ய தேவையில்லை, பெண்ணும் மறுமணம் செய்ய தேவையில்லை. பெண்ணிற்கு தேவையான அதிகாரங்கள் அதாவது அதிகாரங்கள், அடையாளங்கள் எல்லாம் பெண்களுக்கு சமமாக நடத்த வேண்டும் என்றெல்லாம் திருவருட்பாவிலே கூறுவார். அதனால்தான் திருவருட்பாவை யாரும் கையில் எடுக்கவில்லை என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா புராணங்களையும் சொன்னார்கள், எல்லாவற்றையும் சொன்னார்கள். திருவருட்பாவை பற்றி பொதுவெளியில் பேசுவது யார்? யாரும் பேசுவதில்லை. காரணம், அங்கே அவர்களை தடுக்கிறது. சமய நிலைகளும், மார்க்க நிலைகளும், மத நிலைகளும் அவர்களை தடுக்கிறது. 6ஆம் திருமுறையிலே ஒரு பாடலிலே சொல்லுவார், இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். ருத்திரன், பிரம்மன் போன்ற தேவர்கள் எல்லாம், அதோடு மட்டுமல்ல அருகர்கள் என்பது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள். உதாரணத்துக்கு மகாவீர் கூட சொல்லலாம். சமண சமயத்தின் தலைவர், மத தலைவன் புத்தன் என்று கூறுகிறார். பாடல் உண்டு. இங்கே பேசக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே திருவருட்பாவில் கண்ட உண்மைகள். இப்படி இவர்களெல்லாம் இந்த பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பதத்தலைவர்கள், இந்திரலோகத்தினுடைய தலைவன் இந்திரன், நாகாதிபர்கள், தேவர் கூட்டத்தை சேர்ந்த 18 கூட்டத்தை சேர்ந்தவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், சத்தர்கள், சக்திகள் எல்லாருமே, புத்தனும் முதல் எல்லாருமே தவம் இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் ஒளியால் சிறிதளவு ஆற்றலை பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திற்கும் வானகத்திற்கும் மனம் போனபடி திரிந்தார்கள். தெளிவா சொல்றேன். அதை நம்பிக்கொண்டு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம், அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என்பது விளையாடக்கூடிய, எப்படி விளையாட என்று தெரியாத கூட சிறுபிள்ளை. அப்படின்னு என்ன? பிறந்த குழந்தைக்கு விளையாட தெரியுமா? அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேன் முகந்து உண்டவர் போல உள்ளங்கையில தேனை போட்டுட்டு மோந்து பார்த்துக்கிட்டு இனிப்பா இருக்குது, அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேனை சாப்பிட்டா தானே இனிப்பு தெரியும். அப்படி இருக்கின்றவர்கள் ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து மக்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்று கூறுகிறார். தெளிவாக பாடல் இருக்கிறது. ஏனால் இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது. மக்கள் உணர வேண்டும். எதுவுமே இல்லை. சுத்த சன்மார்க்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களை அவல நிலையாக்கக்கூடாது, எல்லா நிலைகளும் இறைவனுடைய நிலைகள், எல்லா நிலைகளும் எல்லா மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நிலையை உலக மக்களுக்கு முதலாக இந்த பிரபஞ்சத்திற்கு கூறியவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய வள்ளல் பெருமான் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதாரங்கள் உண்டு, நிரூபிக்க தயார், எல்லாமே திருவருட்பாவில் இருக்கு. ஆக இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது 6ஆம் திருமுறையில் இருக்கின்ற பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இறைவன் யார் என்ற உண்மை நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட இறைவன்? பதிகம் 34 இறை எளிமையை வியத்தல் 10வது பாடல். இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களுடைய மக்களை பிரிக்கக்கூடிய அந்த சக்தியை தூக்கி எறிய வேண்டும் என்று கூறுகிறார். திருவருட்பாவிலே இருக்கிறது. மனிதர்கள் அவர்களுக்கு தகுந்தபடி மாற்றிக்கொண்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னும் விளக்கமாக சொல்ல எனக்கு முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில்
பொதுவாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால்தான் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது மேல்தட்டு மக்கள் எல்லாம் உயர்வாக போய்க் கொண்டிருக்க வேண்டும், கீழே இருக்கின்றவர்கள் கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற நிலை இப்போது இல்லை, அந்த காலத்திலே உண்டு. அதை விளக்குவதற்காகத்தான் உலக மக்களிடம் சொல்லி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே சமம், சமரசம் என்ற நிலைக்கு கொண்டு வந்தவர் பிள்ளை பெருமானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பாடலில் பாருங்க, அந்நாளில் அடிசிறியேன் அம்பல வாயிலே அருள் நினைந்து ஒரு புறத்தை அயர்ந்து அழுது நின்றேன். பல யுகங்களிலே நான் திருச்சி சம்பளத்திலே அதனுடைய வாயிலே நின்று கொண்டு, வாசல் படியிலே நின்று கொண்டு நான் நினைத்து அருளை எப்போ பெற முடியுமோ என்று நினைத்து நான் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்த காலகட்டங்களில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என்பது உனக்கு தெரியும். முன்னாளில் நான் செய்த தவம், பெருந்தவத்தால் எனக்கு முகமலர்ந்து மொழிந்த அருள்மொழியை நினைத்து, அப்போ நீ இவ்வளவு தனது மகன் இவ்வளவு துன்பப்படுகிறாரே என்று நினைத்து பெருந்தவத்தால் எனக்கு கிடைத்த நீ முகம் மலர்ந்து என்னிடம் வந்து நீ சொன்ன அருள் வாக்கு இருக்கிறதே, அந்த அருள் வாக்கை நினைத்து அந்த சென்னாலே எதிர்பார்த்து பன்னாலும் கழித்தேன். தெளிவா சொல்றேன், என்னை இந்த பூலோகத்துக்கு வருவிக்க செய்து விட்டாய் மகனே. பூலோகத்திற்கு சென்று அங்கே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. நீ அதிலே இருந்து கொண்டு அதை பின்பற்றி கொண்டு அதன் பிறகு உலக மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று நீ எனக்கு அருள்மொழி கொடுத்தாய். அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போ நீ வருவ? அந்த நாள் தான் எனக்கு செந்நாள். செந்நாள் என்பது எனக்கு பொன்னான நாள். பன்னாலும் கழித்தேன். பல ஆண்டுகளாக நான் காத்துக்கொண்டு மகிழ்வோடு இருந்து கொண்டிருக்கிறேன். சிந்தையை மலர்ந்து இருந்தேன், இதயம் மலர்ந்து, இதய மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். அச்செல்வமிகு திருநாள் இந்நாளே. எப்ப சொல்றாரு? தர்மசாலையில் வச்சு சொல்றாரு. செந்நாள் தர்மசாலை என்பது நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். சோறு போடுவது மட்டும் தர்மசாலை அல்ல, அது பசியை போக்கக்கூடிய ஒரு சாலை, நிறுவனம், ஒரு இடம். ஜீவகானிய ஒழுக்கத்தை விளக்கக்கூடிய ஒரு இடம். பசி, பிணி, கொலை, தாகம், இச்சை, எளிமை, பயம். பசிதான், பசியும் கொலையும் பரஜீவகானியம், இதெல்லாம் அபரஜீவகானியம் என்பதை நாம் ஜீவகானிய ஒழுக்கத்தில் ஏற்கனவே பார்த்தோம். தர்மசாலை என்பது சுத்த சன்மார்க்க நெறி கொண்ட இடம். அதான் சாலை வழியாக சதைக்கு வரவும் என்று கூறுவார். சாலை வழியாக என்பது சுத்த சன்மார்க்க நெறிகளை பின்பற்றி கொண்டு இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டுவிட்டு, அதெல்லாம் தேவையில்லை, அழிந்து விட்டது, மடிந்து விட்டது, ஒளிந்து விட்டது என்று கூறுவார். ஆனால் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா மக்கள்கிட்ட யாரும் சொல்லலை. அதனால் மக்கள் அதையே பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை திருவருட்பாவிலே இருக்கிறது. அப்பா, அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீ வருவேன் என்று. அந்த நாள் இந்த நாளுதான், இந்த நாளுதான். ஆதலினால் எனக்கு அருள்வீர், ஆதலினால் எனக்கு நீ அருள வேண்டும் என்று கூறுகிறார். கூறிவிட்டு அருள்வீர் என்றேன், என்பதன் முன் அளித்தீர். நான் சொல்லுவதற்கு முன்னாலேயே என்கிட்ட வந்து அந்த அருள் கொடுத்துட்ட. உன் அன்பு உலகில் பெரியதே. நீ என் மீது கொண்ட அன்பு இந்த உலகத்தை விட பெரியது. ஆக இந்த சமயவாதிகள் அல்ல, சமய நெறிகள், மத நெறிகள், மார்க்க நெறிகள் அதை விட்டுவிட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு, இறைவன் ஆட்கொண்ட பிறகு அதெல்லாம் தேவையில்லை. வல்லற்பமானும் ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டிருந்தவரான். அவரும் சொல்லிக்கொண்டு வழிபட்டுக் கொண்டிருந்தார். சரியை, கிரியை, யோகம் என்ற 12 நிலைகளில் நமச்சிவாயா, சிவாயா, ஓம் சிவாயா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நிலைகள் மாற வேண்டும், அந்த நிலைகள் மாற வேண்டும். அவர் வாழ்ந்த தோன்றி துணையாக இருந்த காலகட்டங்களில் இந்த ஒரு சின்ன விளக்கத்தை தர கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவோ விளக்கங்கள் இருக்கு, ஒரு சில விளக்கங்கள் தான் தர வேண்டிய, ஏன்னா காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, நேரம் போய் கொண்டிருக்கிறது. வல்லப்பமானவர்கள் தர்மசாலையிலே வடலூரிலே இருக்கும்போது சங்கராச்சாரியார் அங்கிருந்து புறப்படுகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து வடலூரிலே ராமலிங்கம் என்ற ஒரு பரதேசி எந்த கூடத்திலையும் கல்வி கற்காமல், சமஸ்கிருதம் கற்காமல்,
எப்படி இந்த பாடல்களை இயற்ற முடியும்? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் எப்படி இழிவாக பேச முடியும்? நான் சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்புகிறார். இவர் இங்கேயே சொல்லிவிட்டார். அப்போதே அவர் இறைவனுடைய அருளை எல்லாரையும் பெற்றுக்கொண்டார். அங்கிருந்து சங்கராச்சாரியர் பெறப்படுகிறார். வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம். வருகிறார். வாக்குவாதங்கள் நடக்கின்றன. எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கு. அவர்களுக்கு விளக்கத்துக்கு ஏற்றபடி எழுதியிருக்கிறார்கள். நம்ம அதை தவறு என்று சொல்ல முடியாது. எவ்வளவோ கதைகள், எவ்வளவோ அங்கே நடந்ததெல்லாம் எழுதியிருக்காங்க. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையான விளக்கம் என்று ஒன்று இருக்கிறது. வந்து வாதாடுகிறார். சமஸ்கிருதம் தானே முதல் மொழி என்று பிள்ளைப்பெருமாள் வாதாடுகிறார். இருக்கட்டுமே, சமஸ்கிருதம்னா நீ தாய்மொழியாக வச்சுக்கோ, நான் தமிழ் மொழியை தந்தை மொழியாக வைத்துக் கொள்கிறேன். ஆனால் சமஸ்கிருதம் தமிழில் அடங்கியது என்று கூறுகிறார். தான் யார் என்பதை அங்கே ஒரு திருவிளையாடல் செய்கிறார். அதாவது மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிற சிறுவர்களை கூப்பிட்டு, ஒரு சிறுவனை கூப்பிட்டு, நீங்கள் சமஸ்கிருதத்தில் இந்த பையனிடம் கேளுங்கள், அவன் பதில் சொல்லுவான் என்று கூறுகிறார். அந்த பையன், சங்கராச்சாரியார் சமஸ்கிருதத்திலே கேள்வி கேட்க அந்த பையன் பதில் சொல்லுகிறார். அப்போதான் சங்கராச்சாரியருக்கு வல்லற்பெருமான் காட்சி அளிக்கிறார் தான் யார் என்று. சங்கராச்சாரியர் வந்தவர் வல்லற்பெருமானை வணங்கிவிட்டு, இறைவா, நான் என்னமோ நினைத்தேன் என்று சொல்லி சென்று விடுகிறார். இது சில பேர் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள், புத்தகங்கள் கூட எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் கூறுகிறேன் என்றால், வல்லற்பெருமானுடைய இறைநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக மக்கள் அனைவரும் சமம். சாதியும் மதமும் சமயமும் என்ற கோட்பாடுகளில் மனிதர்களை பிரித்துக் கொண்டிருப்பது தவறு என்ற நிலையை உணர்த்துவதற்காகத்தான் வல்லற்பெருமானவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டார். அதனால்தான் இதை பொறுக்க முடியாமல் சங்கராச்சாரியர்களும் ஆதீனங்களும் மடாதிபதிகளும் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்கள், ஜாதிகளிலே பற்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வல்லற்பெருமான் மீது, நமது இறைவன் மீது வழக்கு தொடுத்தார்கள். 1869ஆம் ஆண்டு கடலூரிலே மஞ்சக்குப்பம் என்ற இடத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார் ஆறுமுக நாவலர் என்ற ஒரு புலவர். வழக்கறிஞர் ஒருவரை முத்துசாமி என்ற ஒரு ஐயரை நியமித்து வழக்கு தொடர்ந்தார். தீர்ப்பு இறைவன் பக்கம் வந்தது. பிரிட்டிஷ்காரன் ஜட்ஜு அப்படியெல்லாம் திருவற்பாய் மறுப்பாய் என்று அறிவிக்க முடியாது என்று சொல்லி தீர்ப்பு வந்தது. காரணம், சாதிகளையும் மதங்களையும் மார்க்கங்களையும் தாண்டி அறுப்பா திருவற்பா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். இப்போ இறைவனை பற்றி பாடிட்டாரு, இறைவன் வந்துட்டாரு. அப்போ இறைவனிட்ட வந்த உடனே அங்கே என்ன நடந்தது உலக மக்களுக்கு சொல்லணும். அதாவது நாத்திகம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது, ஆத்திகம் என்பது வேறு. அது வேறுபட்ட விஷயம். ஆனால் இறைவனுடைய திருவிளையாடலை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது திருவுற்பாவில் இருக்கிறது. அதனால்தான் இந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போ பாருங்க, திருவற்பாவிலே 90வது பதிகம் உற்றது உரைத்தல் என்ற பதிகம் 10வது பாடல். உற்றது உரைத்தல் என்பது, நான் இறைவனை கூப்பிட்டேன், நான் சொல்வதற்கு முன்னால் இறைவன் வந்துவிட்டார், நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன், நீ என் மீது காட்டிய அன்பு இந்த உலகத்தை விட பெரியது என்று சொன்னார். என்னத்தை பெற்றுக்கொண்டார் உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். காரணம், ஜாதிகளையும் மதங்களையும் மார்க்கங்களையும் ஒழிப்பதற்காகவே வல்லற்பெருமான் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றவர். காலம் காலமாக இது தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, இதை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வல்லற்பெருமான் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா உண்மைகளும் திருவற்பாவிலே இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. இப்போ இறைவன் வந்துட்டாரு, இதற்காகவே ஒரு மனித பிறவை எடுத்து வந்திருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இறைவன் நேரடியாக வந்து சொன்னாலும் யாரும் கேட்க போறதில்லை. அதனால் ஒரு மனிதனுடைய உருவிலே வந்து 51 ஆண்டுகள் இந்த பூமியிலே உலாவி உலக மக்களிடையே இருந்து கொண்டு இதை தெரிவிக்கிறார். இப்போ இறைவன்கிட்ட இந்த பெற்றதை சொல்றார் பாருங்க. பெற்றேன் என்றும் இரவாமை, வேதம் தவிர்ந்த இறைவன் என்னை உற்றை கலந்தான், நானும் அவனை உற்றை கலந்தேன் ஒன்றானோம். எற்றை அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார், இன்னமதும் துற்றே உலகீர் நீவீர் வாழ்க வாழ்க துணியற்றே. இறைவன் வந்தார், நான் அதாவது இறைவாமையை பெற்றுக்கொண்டேன் என்றால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டேன். சுத்த சன்மார்க்கத்தில் இருந்ததனால் இறைவன் என்னோடு கலந்து கொண்டான், நானும் அவனோடு கலந்து கொண்டேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றாகிவிட்டோம். எற்றை அடியேன் செய்த தவம் என்னை புரிந்தான். நான் செய்த தவம் எப்படிப்பட்ட தவம்? நோவாம நோன்பு. சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்டது,
கடலுக்கடியிலே போய் தவம் இருப்பது, குகைக்கடியில் போயிடுறது, அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுறது பல ஆண்டுகளாக. இதெல்லாம் நிறைய பாடல்கள் விளக்கம் உண்டு. நமக்கு நேரம்தான் பற்றவில்லை, போதவில்லை. ஆனால் சுத்த சன்மார்க்க தவம் அப்படி அல்ல. கண்களை மூடக்கூடாது. தீபத்து முன்னால் அமர்ந்து கொண்டு இறைவனிடம், தந்தையிடம் பேச வேண்டும். அதுதான் தர்மம். அந்த நிலையை சொல்லுகிறார். நான் நோவாமல் நோன்பு இருந்தேன், நோவாமல் நோன்பு என்னை போல் நோற்றவரும், எஞ்ஞான்றும் சாகாவரம் என்னை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரர்களை என்னை போல் பெற்றவரும் யார் உளர் சற்றே அறை என்று கூறுவார். எவ்வுலகில் யாரே உளர் சற்று அறை. தந்தையிடம் கேட்பார், யார் எனக்கு மாதிரி நீ கொடுத்துருக்கியா, உன்னை நம்ப முடியாது, நீ சொல்லுன்னு கொள்வார். அதுக்கு பதில் மகனுக்கு சொன்னதை அருப்பறிஞ்சது அகவலிலே சொல்லுவார். சாவானிலே இது தந்தனம் உனக்கே ஆவாயனார்களே அருப்பறிஞ்சோதி, உனக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன்னு சொல்லுவார். பாருங்க, சிவபெருமான் சொன்னா சைவ சமயத்தை சேர்ந்தவன், திருமால் சொன்னா வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவன். இப்படி ஒவ்வொரு சமயத்து தலைவர்கள் உண்டு. மத தலைவர்கள் சொன்னால் அந்த மதங்களை சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவம், இஸ்லாமியம், கிறிஸ்துவ பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் அவங்க மதங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லும்போது தீபம், ஒளி, ஒளி தீபம், அவன்தான் இறைவன். அவனுக்கு உருவம் கிடையாது. தீபத்தென்றால் வேறுபாடு இருக்காது இல்லையா? மந்திரமும் வேறுபாடு இல்லாத மந்திரம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. அப்போ எல்லாவற்றையும் ஒழிச்சிட்டு வந்தாச்சா? அப்போ உலக மக்களுக்கு சொல்றாரு, உலக மக்களே நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு, உலக மக்களே நீங்கள்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் இந்த வேறுபாடுகளையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும். அதற்கு ஒரே வழி சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் சமரசமாக இருக்கிறது. எல்லாரும் சமரசமாக வாழ வேண்டும். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். எனவே மக்களே, இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. தினமும் படிப்படியாக பார்ப்போம். மக்கள் வேறுபாடு இல்லாமல் வாழ வேண்டும். மக்களிடம் எந்த வேறுபாடுகளையும் திணிக்கக்கூடாது. சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் கூறப்பட்ட விளக்கங்களை அந்தந்த மதங்களை சார்ந்தவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய சுதந்திரம். ஆனால் மக்களிடம் திணிக்கக்கூடாது. நீ இதை தான் பின்பற்ற வேண்டும், நீ இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நீ வணங்க வேண்டும் என்ற மக்களை வற்புறுத்தக்கூடாது என்பதை இந்த உலகத்தை படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரைய வள்ளல் பெருமான் தெளிவாக அருளியிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி, நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருப்பெஞ்ச மகாமந்திரத்தை சொல்லி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று நீங்கள் வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு இந்த உலக மக்கள் அவர்கள் சுயமரியாதையோடு நீங்கள் அறிவோடும் வாழ்ந்து நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்ந்து நோயற்ற வாழ்வில் மரணமில்லா பெருவாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் இந்த வள்ளலார் ஊழியன் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் விளக்கம் வரும். அதை கேட்டு நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இறைவனை வணங்குங்கள்.